Hi students, welcome to LV Max. இன்னைக்கு exercise 3.13 பார்க்கலாம். 3.13 nature of roots. First introduction பார்த்துக்கலாம். nature of roots அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு quadratic equation இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. quadratic equation எப்படி இருக்கும்? general form அதுக்கு என்ன? ax square plus bx plus c is equal to 0. இது ஒரு quadratic equation. ஓகே, இது அதோட general format. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு quadratic equation கொடுத்துருப்பாங்க. அதோட ரூட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அதாவது ஈக்குவலா, ரியலா, நாட் ரியலா, இல்லை ரூட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுதான் வந்து 3.13. ஸோ அதை தான் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம டெல்டா அப்படின்னு ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ டெல்டாவோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ டெல்டாவோட வேல்யூ நமக்கு எப்படி வருதோ அதை பொறுத்து நமக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மாறும். ஸோ அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க புக்கில் பாருங்கள், அதே தான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். முதல்ல டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வேல்யூ எப்படி வருது பாருங்கள், கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்தால் தான் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸில் வந்தது அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மூணு கண்டிஷன்ஸையும் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து 0 வருது, ஈக்குவல் டு 0 வருது அப்படின்னா ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா நமக்கு மைனஸில் வரும். ஸோ மைனஸில் வருது ஆன்சர்ஸ் அப்படின்னா நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிடணும் கன்க்ளூஷன். சரியா? இவ்வளோ தான் வந்து இன்ட்ரொடக்ஷன், குட்டி இன்ட்ரொடக்ஷன் தான் 3.13 பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான் அண்ட் மோரோவர் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு கம்பல்சரியில் வந்து 2 மார்க்ஸ்லேயும் வரும், 5 மார்க்ஸ்லேயும் சம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c, இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஃபார்மோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a, இங்கே ஏவோட பிளேஸில் நமக்கு 15 இருக்குது. ஸோ முதல்ல a இஸ் ஈக்குவல் டு 15. அதே மாதிரி b பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன கொஸ்டினில் 11. ஸோ தேர்ஃபோர் b இஸ் ஈக்குவல் டு 11 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் 2. ஸோ ஏபிசியோட வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. தென் டெல்டா என்ன நமக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ எல்லா வேல்யூஸுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b ஸ்கொயர் 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c, அதாவது 4 இன்ட்டு 15 இன்ட்டு 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 121 minus 120, that is equal to 1. இப்போ டெல்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 is a positive value. அப்போ that is greater than 0. So greater than 0 அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் படித்தோம்? equation has real and unequal roots அப்படின்னு எழுதிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ 2 மார்க்ஸில் வந்து தானே நீங்கள் அழகாக அட்டன் பண்ணலாம். 2 மார்க்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெல்டாவோட ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதுங்க. சரியா? செகண்ட் சம் இதே மாதிரி ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு, அதனால் போடல, நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் சம் ரூட்டில் வந்திருக்கு. தேர்ட் பாருங்கள், √2 t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3√2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து நமக்கு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா t அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மற்றபடி சேம் ப்ராசஸ் தான். இங்கே எக்ஸை கொடுத்துருக்குறாங்க, எக்ஸோட பிளேஸில் நமக்கு t இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ ஆஸ் யூஷுவல் ஏபிசி எழுதிக்கோங்க. a வந்து √2, b மைனஸ் 3 அண்ட் c இஸ் 3√2. டெல்டாவோட ஃபார்முலா போட்டுக்கோங்க. பி ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். மறக்காமல் இந்த மைனஸ் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸோட சேர்த்து கண்டிப்பாக எழுதணும், மைனஸை மிஸ் பண்ணிட போகிறீங்க. ஓகே, ஸோ மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி இல்லையா? ஏ வந்து √2 அண்ட் சி வந்து 3√2. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9, மைனஸ் 4 இன்ட்டு √2 இன்ட்டு √2 இஸ் 2 into 3. So that is 9 minus 24 minus 15. இப்போ நமக்கு மைனஸில் வேல்யூ கிடச்சிருக்கு. மைனஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் less than 0. ஸோ less than 0 அப்படின்னா no real roots. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? equation has no real roots, அவ்வளோதான். சரியா? Then fourth sum 9y square minus 6 √2y plus 2 is equal to 0. So a is equal to 9, b is equal to minus 6 √2 and c is equal to 2. டெல்டாவோட ஃபார்முலா எழுதுங்க அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மைனஸ் 6க்கு ஸ்கொயர் போடுங்க, அப்போ என்ன வரும்? 36 மைனஸ் 6 × 6. அடுத்தது
ரூட் டூக்கு ஸ்கொயர் போடுங்க. ரூட் டூக்கு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 36 into 2 இப்படி தான் போடணும் நீங்கள். சரியா? தென் இங்கே வந்து 72. 4 into 9 into 2 that is 72. And 72 minus 72 that is 0. இப்போ பாருங்கள் டெல்டாவோட வேல்யூ is 0. ஸோ டெல்டா is equal to 0 அப்படின்னா ஈக்குவேஷன் has real and equal roots. ஸோ மூணுமே வந்து 3 டைப் ஆஃப் சம்ஸ். ஒன்று வந்து கிரேட்டர் தேன் 0 வந்திருக்கு, ஒன்று வந்து லெஸ் தேன் 0 வந்திருக்கு, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. இல்லையா? ஈஸியாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் 5th சம், லாஸ்ட் சம் பாருங்கள். 9a square b square x square minus 24 abcdx plus 16 c square d square is equal to 0. So as usual அதே மாதிரி தான் a is equal to x square ஓட coefficient பார்த்தீங்கன்னா 9a square b square. So therefore a is equal to 9a square b square and b is equal to minus 24 abcd. x விட்டுறணும். and c is equal to constant எடுத்துக்கோங்க. டெல்டாவோட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. minus 24 abcd the whole square minus 4 into a into c. So 576 a square b square c square d square எல்லாமே ஸ்கொயர் ஆகும். 24 ஸ்கொயர் 576, then a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர். ஓகே, ஒன்றுத்துக்கும் ஸ்கொயர் வரும். minus 4 into 9 into 16 is 576 a square b square c square d square. So that is equal to 0. Delta is equal to 0. அப்படின்னா ஈக்குவேஷன் 0னா என்ன? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் 5 சம்ஸ் முடிச்சாச்சு. அதாவது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகே, இப்போ செகண்டில் பாருங்கள். செகண்டில் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா சம்லையே கொடுத்துட்டாங்க ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு டெல்டா வந்து 0 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ டெல்டா 0ன்னு தெரியும், ஆனால் நம்ம ஒரு அன்னோனை ஃபைண்ட் பண்ணணும். இங்கே இப்போது ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அன்னோன் வந்து கே. 5k minus 6x square plus 2kx plus 1 is equal to 0. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ ஏ என்ன? நம்ம as usual ஏ எழுதிக்கலாமா? a is equal to 5k minus 6. ஸோ இந்த k தான் அன்னோன். இந்த கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் b is equal to 2k and c is equal to 1. டெல்டா எழுதிக்கோங்க. டெல்டா வந்து நமக்கு ஈக்குவல் டு 0. அந்த 0 நம்ம லாஸ்ட்டில் இங்கே போட்டிருக்கோம். சரியா? So delta is equal to b square minus 4ac. b square பார்த்தீங்கன்னா 2k square minus 4 into a into c. 2k the whole square போடணும். கண்டிப்பாக நான் திருப்பி எல்லா இந்த மாதிரி வர சம்ஸில் எல்லாமே நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே 2k ஸ்கொயருன்னு போடுவாங்க. அதை வந்து அந்த அர்ஜென்ட்டில் அப்படியே போட்டுருவாங்க. தயவு செஞ்சு ஹோல் ஸ்கொயர் போட்டு பழங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். 2k ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 and k 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். திருப்பி சொல்கிறேன், 2k ஸ்கொயர் போட்டுறாதீங்க. சரியா? ஸோ 2k ஸ்கொயர் அப்படின்னா 4k ஸ்கொயர். இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். சரியா? மைனஸ் 4 into 5k, அப்போ மைனஸ் 20k. அடுத்தது minus 4 into minus 6. கண்டிப்பாக இந்த மைனஸை உள்ள ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 into 6 is 24 is equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து காமன் மல்டிபிள் நமக்கு 4 இருக்குது. ஸோ டிவைடட் பை 4. சரியா? அப்போ என்ன ஆகும்? 4 கேன்சல் ஆயிருமா? கே ஸ்கொயர். அதே மாதிரி 20 by 4 5, 24 by 4 6. ஸோ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். கே ஸ்கொயர் மைனஸ் 5k plus 6 is equal to 0. இப்போ இதுக்கு 6க்கு ஃபேக்டர் ட்ரீ போடலாமா? minus 3 and minus 2 போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து minus 3 into minus 2 is plus 6. minus 3 and plus minus 2 is minus 5. ஸோ இப்போ k minus 3, k minus 2 is equal to 0. ஏன்னா டெல்டா வந்து 0ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ therefore k is equal to minus 3 அதர் சைட் போகணும். minus 2 அதர் சைட் போகும்போது k is equal to plus 3 and k is equal to plus 2. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். kx square plus 6k plus 2 into x plus 16 is equal to 0. So as usual a வந்து k, b 6k plus 2 and c is 16. So delta is equal to 0 நமக்கு தெரியும். questionலே கொடுத்துட்டாங்க. So b square 6a plus 2 the whole square minus 4 into a, k into c வந்து 16. சரியா? இப்போ இது பாருங்க a plus b the whole square. So a plus b the whole square formula நம்ம expand பண்ணணும். a square plus 2ab plus b square. இங்கே a வந்து நமக்கு 6k and b வந்து 2.
எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஏ ஸ்கொயரோட பிளேஸில் 6a ஸ்கொயர் and 2 into a 6k and b 2 plus b square is 2 square minus in the 4 into 16 64k is equal to 0 ன்னு போட்டுக்கோங்க. So therefore delta is equal to 36k square plus 24k plus 4 minus 64k. So இதை multiply பண்ணீங்கன்னா you will get 24. Okay. So இப்போ plus 24 minus 64 minus 40 k plus 4 is equal to 0. இப்போ இது எல்லாமே வந்து காமனாக நமக்கு 4ல டிவிசிபிள் ஆகும் இல்லையா? அப்போ டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. ஸோ 9k ஸ்கொயர் மைனஸ் 10k ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு ஃபேக்டரி போடலாம். கே ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் இருக்குது சரியா? அப்போது அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 9 into 1 9க்கு ஃபேக்டரி போடுங்க, 1க்கு போட்டுறாதீங்க, வராது சரியா? ஸோ 9க்கு ஃபேக்டரி போட்டோம் அப்படின்னா மைனஸ் 9 மைனஸ் 1 நமக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த கோஎஃபிஷியன்ட்டை டிவைடு பண்ணணும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட், உங்களுக்கு நான் நிறைய இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிவைடட் பை 9 போட்டுக்கோங்க. என்ன வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து மல்டிப்ளை பண்ணமோ அதே கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோஎஃபிஷியன்ட் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா தேவையில்லை. ப்ரீவியஸ் சம்மில் நம்ம போட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் சரியா? ஸோ இப்போ 9/9 minus 1/9 9 கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து கேயோட கோஎஃபிஷியண்ட்டாக போடுங்க. அதாவது டினாமினேட்டரில் 1 இருக்கா, அப்போ 1k k மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை அதுக்கு பக்கத்தில் டேர்மில் போடணும். இப்போ k மைனஸ் 1ன்னு எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இது. செகண்ட் ஃபேக்டர் பாருங்கள், டினாமினேட்டரில் 9 இருக்கா, அப்போது 9k நியூமரேட்டரில் -1 இருக்கா. ஸோ 9k minus 1 is equal to 0. ஸோ இப்படி தான் எழுதணும். நீங்கள் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இப்படி எடுத்து எழுதணும், ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ therefore k minus 1 is equal to 0 அப்படின்னா k வந்து +1. அதே மாதிரி 9k minus 1 is equal to 0னா 9k is equal to -1 அதர் சைட் போகும்போது +1. ஸோ 9k is equal to +1, therefore k is equal to 1/9. ஸோ ரெண்டு வேல்யூஸ் கேக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் சம்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். 3.13 நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சிடலாம். ஓகே, என்னோட டீச்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னா என்னோட சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் லக்.